பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه صدق الله مولانا العليم. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு வகையான கடமைகளை நம் மீது விதித்திருக்கிறான். ஒன்று அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை, இரண்டாவது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொன்னால் தொழுகையாக, நோன்பாக, அவன் ஏவி இருக்கக்கூடிய ஏவல்கள், அவன் தடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள், இவைகளை ஒரு மனிதன் இவ்வுலகத்திலே பேணி நடக்க வேண்டும். அதில் சில குறைகள் ஏற்படுமானால் அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிப்பான், இல்லை என்றால் தண்டிப்பான். ஆனால் அல்லாஹுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அது ஒரு விஷயம் இருக்கிறது. அதை தாண்டி அல்லாஹ்வுடைய கடமைகளில் சில முன்பின் இருக்கும் என்றால் மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். ஆனால் அடியார்கள் என்று வருகின்ற போது அவர்களுக்கு செய்யப்படுகின்ற அநீதிகள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற பல்வேறு விதமான துரோகங்கள், இடையூறுகள், இவைகளுக்கான மன்னிப்பு என்பது சம்பந்தப்பட்டவர் அவர் மன்னிக்கின்ற வரை நமக்கு மன்னிப்பு கிடைப்பதில்லை. இந்த இரண்டாவது வகைக்குத்தான் ஹுகூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்வார்கள். எனவே இரண்டு கடமைகளையும் முழுமையாக நாம் நிறைவுபடுத்த வேண்டும். இன்றைக்கு அடியார்கள் குறித்துள்ள கடமைகள் அப்படின்னா என்ன என்றால் அதற்கு பல்வேறு கிளைகள் உண்டு, பிரிவுகள் உண்டு. சுருக்கமாக ஒன்றை நாம் பார்ப்போம் என்றால் கடன் வாங்குதல். ஒரு கடன் வாங்குதல் என்று வந்துவிட்டால் அதை நாம் தவிர்ப்பது நல்லது. முடிந்த அளவிற்கு கடன் படாமல் இருப்பது அவசியம். கடன் கேட்டால் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல்கள் அது ஒரு வகை, உதவி செய்யணும் அப்படின்றது இருக்கிறது. ஆனால் கடன் வாங்குபவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸம் வல் மக்ரம். யா அல்லாஹ், பாவத்தை விட்டு நான் உன்னை இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வல் மக்ரம், நான் கடன் படுவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துஆ செய்வார்கள். காரணம், ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், அதிகமாக ஓதுறீங்களே இந்த துஆவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடன் என்பது பொய்யை ஒரு மனிதனிடம் வரவழைத்து விடுகிறது. கடன் ஒரு மனிதனிடத்தில் மோசடியை, கஞ்சத்தனங்களை எல்லாம் வரவழைத்து விடுகிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனினால் ஏற்படக்கூடிய பண்புகளை விளக்குவார்கள். தவிர்ப்பது நல்லது. அப்படி அவர் கடன் பற்றுவிட்டால் அதை முழுமையாக, முறையாக அதை நிறைவேற்ற வேண்டும். இந்த மனிதனுடைய மறு உலக வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை எல்லாவற்றும் கேள்விக்குறியாக ஆக்குவதில் கடன் என்பது ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு ஜனாதா வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை பற்றி கேள்விப்பட்டார்கள். இவர் 2 திர்ஹம் கடன் தர வேண்டியது இருக்குன்னு. 2 திர்ஹம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்த மாட்டேன்னு சொன்னாங்க. அவரோடு ரசூலுல்லாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலம் முழுக்க பெருமானாரோடு இருக்கிறார்கள். மௌத்தாயிட்டார். ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தி அனுப்பி வைப்பது தானே ஒரு முறை. ரசூலுல்லாஹ் தொழுவைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களேன்னு ஒரே வருத்தம். அப்போ யாரா இவருடைய கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். அப்போ ஒரு சஹாபி எழுந்திரிச்சு, இந்த 2 திர்ஹத்தை நான் கொடுத்துட்றேன், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொன்னான். அப்போ ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தினார். தொழுகையெல்லாம் முடிந்தது. அடுத்த நாள் யதார்த்தமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜாருக்கு வர்றாங்க. அந்த சஹாபி இருந்தார்கள். இப்போ அந்த கடன் கொடுத்தாச்சா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், சீக்கிரம் கொடுத்துட்றேன்.
கொடுத்துருங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த தடவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மெனக்கெட்டு கேட்கிறார்கள். இப்போ அவருடைய 2 திரகம் கடன் தர வேண்டியது இருக்குது, அடைக்கிறேன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டீர்களே, கொடுத்து விட்டீர்களா? கொடுத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ரொம்ப கவனத்திற்குரியது. அல் ஆன், இப்போதுதான், பர்தத் அலைஹில் ஜில்தா, ஜில்த் அவருடைய உடல் இப்போதுதான் குளிர்ச்சியை காண தொடங்குகிறது. நீ கடனை கொடுத்த உடனே தான் கபூர்ல நரகத்தின் வேதனை மாறி இப்போது சொர்க்கத்தினுடைய சூழல் உருவாயிட்டு இருக்கு. இதுவரை கடனை அடைக்காததனால் அது அப்படியே கேள்விக்குறியாகவே பெண்டிங்காகவே இருக்கும். ஒரு மனிதனுடைய எவ்வளவோ வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, ஆனால் இந்த கடனின் காரணமாக, ஒரு 2 திரகத்தின் காரணமாக அவருடைய கபருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி போய்விட்டது என்று சொன்னால் எவ்வளவு கவனம் நமக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை கொடுக்காதது பற்றியுள்ள பல்வேறு ஹதீஸுகளை சொல்லும்போது, ஒரு தடவை இதே போல ஜனாசா தொழுகையை நடத்திவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுப்ஹானல்லாஹ் என்று 3 தடவை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் இப்போது வந்தார். அவர் என்ன சொன்னார்? ஒரு ஷஹீதாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் நீத்த மிகப்பெரிய தியாகியாக இருந்தாலும் சரிதான், அவர் கடனை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதுவரை அவர் பெண்டிங்காக, மௌகூஃபாகவே வைக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் எல்லா குற்றங்களையும் மன்னிக்கின்றான், ஆனால் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்கின்ற குற்றங்கள் என்று வருகின்ற போது அதை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. ஒரு ஷஹீது என்று சொன்னால் சொர்க்கத்துக்கு நேரடியாக செல்பவர், கேள்வி கணக்கு இல்லாமல் செல்பவர். ஆனால் அவர் கடன் வாங்கிட்டு மௌத்தா போயிருந்தா அந்த கடன் குறித்துள்ள செய்தி முழுமை பெறுகிற வரை இவருடைய மறு உலக வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இருக்கும் என்றால் நாம் இங்கே அதிகமாக கடன் குறித்த கவனம் தேவை. வாங்கினா கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த கடனை பெற்றிருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு காலத்தில் சொல்வார்கள், கடன் வாங்கியவனுடைய உள்ளத்தை போல அப்படின்னு. அவர் பயந்துட்டே இருப்பார், முகத்தை மூடி சுற்றுவார், பெரும்பாலும் ஊருக்குள்ளே வராமே இருப்பார், ஏன்னா கடன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு சூழல் மாறி போயிருக்கிறது. கடன் கொடுத்தவர் தான் பயப்படுறார், இவன் எப்போ தருவார், இல்லை என்று சொல்லிவிடுவானோ என்ற பயத்திலே இருக்கிறார். கடனை பெறுகிற போதே இது அவ்வளவுதான் என்ற எண்ணத்தோடு வாங்கப்படுகிற கடன்கள் உண்டா இல்லையா? ரொம்ப அழுத்தி கேட்டா இந்தியாவுக்கே ஓடி விடுகிற பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறார்களா இல்லையா? இன்றைக்கு இந்தியாவிடம் இந்திய பேங்குகளில் பெறப்பட்ட அந்த கடன்கள் சாதாரண கடன்கள் அல்ல, பெரிய கடன். அது என்ன ஒரு பாடத்தை சொல்லுகிறதுனா, கடனை வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு தராததை போலவே தனிநபர்களிடம் பெறப்படுகிற கடனும் திருப்ப தர தேவையில்லை என்கின்ற எண்ணம் இப்போது பெருகி இருக்கிறது. அதனால என்னன்னு கேட்டா, கடன் கொடுக்கிற ஆள் குறைஞ்சு போயிட்டாங்க, கடன் தருகின்ற ஆள்கள் இப்போது யோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். கடன் என்பது மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. வட்டியை தடை செய்கிற இஸ்லாம், வியாபாரத்தை அனுமதிக்கிற ஹலாலாக்கி இருக்கிற இஸ்லாம் ஒரு மனிதர்களின் தேவைக்கு கடன் கொடுப்பதை ஊக்குவிக்கிறது. அதே நேரத்தில் கடனை பெறுபவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து மிக கடுமையான ஹதீஸுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே ஹுகூக்குல்லாவில் கடனை பெற்றவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறை என்பது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா கடமைகளையும் நிறைவாய் செய்கின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.